நாளை மதுரையில் இருந்து சென்னை வரை நீதி பேரணி நடத்தப் போவதாக அண்ணாமலை அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது பாஜகவினர் நீதி பேரணிக்கு மதுரை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜகவின் நீதி பேரணிக்கு தற்பொழுது போலீசார் அனுமதி மறுத்திருக்கிறார்கள். அனுமதியின்றி பேரணி நடத்தினால் கைது செய்யப்படுவீர்கள் என்றும் காவல்துறை தரப்பில் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு பாஜக மதலணி நடத்தும் பேரணிக்கு மதுரை மாநகர காவல்துறையானது தற்சமயம் அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை மறைக்க முயலும் திமுகவை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டியும் பாஜகவின் மதலணியில் மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட 3ஆம் தேதி வரை நீதி பேரணி நடத்த உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார். அதனுடைய அடிப்படையில் சென்னையில் பேரணி நிறைவடையும் போது ஆளுநர் RN ரவியை சந்தித்து பாஜக மதலணியில் மனு வழங்குவார்கள் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தான் மதுரை சிம்மத்தில் செல்லத்தம்மாள் கோவில் பகுதியில் இருந்து தேசிய மகளிர் ஆணையராக இருந்து கொண்டிருந்த உறுப்பினர் குஷ்பு தலைமையில் பேரணி செல்ல என்பது திட்டமிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாஜகவின் பேரணிக்கு மதுரை மாநகர காவல்துறை என்பது பாதுகாப்பு நலன் கருதி அனுமதி என்பது மறுத்திருக்கிறது. மேலும் அனுமதியின்றி பேரணி நடத்தினால் கைது செய்யப்படுவீர்கள் எனவும் திட்டவட்டமாக மதுரை மாநகர காவல்துறையின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் பாஜக மகளிர் அணியை பொறுத்தவரையில் அடுத்து என்ன முடிவுகளை எடுப்பார்கள், நீதிமன்றம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற பல்வேறு கோணத்தில் அவர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். வர்ணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.